அனைவரும் அவரவர்களின் ஜனநாயக கடமையை, அதாவது அவர்களின் வாக்களிக்கும் ஜனநாயக கடமையை முடித்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் 2026 வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த திமுக வந்து சமூக வலைதளங்களில் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த மக்களுமே திருட்டு திராவிடம், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திராவிடம், கஞ்சா போதைப் பொருளுக்கு பார்த்தீங்கன்னா தலை விரித்து ஆடுகிறது, இதற்கு துணை போகும் திராவிடம், கேவலமான ஒரு ஆட்சியை பண்ணுகிறது, இப்படி சொல்லிக்கிட்டே போறோம்ல. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அப்பயும் நாங்கள் யாருன்றதை நிரூபிப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுவதற்காக போன ஒவ்வொருத்தரும் வந்து அலக்களிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது கிளாம்பாக்கத்தில் பேருந்து வசதியை ஏற்படுத்தலைங்க. அப்போ இவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஏகப்பட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கும் விஷயங்கள் என்ன அப்படின்றதையும், அதுக்கப்புறம் முக்கியமா அந்த துறைமுகம் சேகர் பாபு தொகுதி இருக்குதுன்னா துறைமுகம் தொகுதி, அங்கேயும் சேப்பாக்கம் தொகுதி, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா KN நேரு தொகுதி, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தொகுதி, இங்க எல்லாம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்போ நம்ம அடிக்கடி பிரச்சனைக்குரியவர்கள் சொல்றோம் பார்த்தீங்களா, இவங்க தொகுதியிலெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா இவங்களாம் யாருன்றதை நாங்கள் திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத சொல்ல வராங்க. 17வது சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது தமிழ்நாடு. அதில் வந்து அதிகமாக வாக்கு சதவீதத்தை பெற்றிருப்பது இந்த 2026. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாவே பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் 17வது சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 84.29% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதுதான் வந்து அதிகபட்ச வாக்கு சதவீதம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தேர்தல். அதற்கு முக்கிய காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்களின் வருகைதான். அதுவும் சென்னையில ஏற்படுத்தி இருக்கின்றன பெரிய விஷயங்க. போன 2021ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 51% வாங்கினது. இந்த வருடம் 82 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 22% மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது சென்னையில். அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் 10லிருந்து 15, 20% வாக்குகள் கூட அதிகமாகி இருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முத்தியல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து ஆல்ரெடி பயந்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா விஜயின் வருகையை பார்த்து. இந்த சதவீதங்களை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல உட்காந்துருக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் வருகைதான் அப்படின்றது ஆணித்தரமான உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்னாடி மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு நிறைய பேர் யோசிச்சாங்க. ஓட்டு போட்டு என்னடா இவனுக்கு ஓட்டு போட்டா திருப்பி அவன் வரான், அவனுக்கு ஓட்டு போட்டா இவன் வரான், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி மக்களை அலக்களிச்சது தான் மிச்சம், மக்கள் அல்லோலப்பட்டது தான் மிச்சம், நீங்க என்னதான் பண்ணி கிழிச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க தோணுச்சு. இதுல ஒரு படிக்கு மேல திமுக வந்து அராஜக ஆட்சின்னு சொல்லி நமக்கு வந்து கலைஞர் காலத்துல இருந்தே தெரியும். இவங்க வராங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா காசு வாங்கிட்டு இலவசங்களை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டுருவாங்க, திரும்ப இதே சொல்லிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஓட்டு போடாதவர்கள் கூட இந்த தடவை ஓட்டு போட்டு பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தை உயர்த்தி விட்டார்கள். ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்தையும் பார்க்கும்போது போன தடவை 2021 பார்த்தீங்கன்னா 73.81% வாக்குகள் வாங்கியிருந்தது. இந்த தடவை 84.29% வாங்கியிருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 12லிருந்து 15% வாக்குகள் உயர்ந்து இருக்கிறது. இது எல்லாருமே புதுசா வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் அல்லங்க, இப்படிதான் எல்லாருமே பிள்ளைய கிளப்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து புதுசாக வந்திருக்காங்க, அவங்க தான் வாக்களிச்சிருக்காங்கன்னு கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு இருக்கிறது. அதில் வந்த வாக்கு சதவீதம் இது. சரி, இதுல வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்து இருக்கிறது, ஒரு மாற்றம் நடக்க போகிறது. விஜயின் வருகையை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இதில் விஜயால் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாற்றம் வரும் அப்படின்றத நம்ம 4ஆம் தேதி பார்க்கலாம். கண்டிப்பா அதுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. ஆனா இந்த எலெக்ஷன் அப்ப ஒரு விஷயத்த இந்த திமுக அரசு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது போய் நம்ம ஓட்டு போடுறோம், நம்ம ஊருக்கு போய் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட்டு வந்து இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே ஊருக்கு போய் தான் ஓட்டு போடணும். இவங்க வந்து காசு செலவு பண்ணிக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா இவங்க லீவு போட்டாங்கன்னா ஜாலியாக இருந்துட்டு போனாங்க. ஆனால் செலவு பண்ணிட்டு போய் ஒருத்தர் ஓட்டு போடணும் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி எல்லாம் எலெக்ஷன் அப்போ போவாங்க ஊருக்கு, ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10லேருந்து ஒரு 5% பேர் போவாங்க. ஆனால் இந்த தடவை 90% பேர் போயிருக்காங்க.
அப்போது கிளாம்பாக்கத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பஸ்ஸே இல்லைங்க. புக் பண்ண பஸ் எல்லாம் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு தான் வந்திருக்கிறது. ஏன்னா இது திமுக அரசு இந்த திருட்டு திராவிட நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த திருட்டு திராவிட அரசு வந்து பிளான் பண்ணியிருக்கு. அப்போ 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்கன்னா திரும்பி அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து சென்னை அவங்க எந்தெந்த அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க. திரும்பி வந்து ஊருக்கு போக மாட்டாங்க, வாக்களிக்க மாட்டாங்க. வாக்களிச்சு யாருக்கு வாக்களிப்பாங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் வாக்களிப்பாங்க, விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்கன்னு அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அங்கேயே கிளாம்பாக்கத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து மக்கள் கூட்டம் தான் இருக்கே தவிர பஸ் ஒன்று கூட இல்லைங்க. நீங்கள் சாதாரண நாளில் போய் பாருங்களேன், ஏகப்பட்ட பஸ் நிற்கும், வரிசையாக நிற்கும். பஸ்ஸு போனால் உடனே வெயிட்டிங்கில் வந்து இன்னொரு பஸ் நிற்கும், உள்ளே வரும். இப்படி இருந்த இடத்துல பஸ்ஸே விடல. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணது நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு புக் பண்ணீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு வருதுன்னா இதுக்கு காரணம் என்ன? அப்போது இதெல்லாம் பிளான் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஊருக்கு போக விடாமல் ஓட்டு போட விடாமல் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணி நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அந்த தகவலும் வெளியே இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10% பேர் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது. சரி, நீங்கள் வந்து விடிய விடிய வந்து வெயிட் பண்ணி நிறைய பேர் போயிருக்காங்க, ரிட்டர்னும் ஆயிருக்காங்க. சரி, பகலில் அதாவது காலையில் டைமில், அதாவது இன்னைக்கு 23ஆம் தேதி காலையில் மதியம் வரைக்குமே இந்த நிலைமை நீடித்திருக்கிறது. அது ஏன்னா அங்கேயும் பஸ் வரல. பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் கிட்ட அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பகுதியில் வந்து பேருந்தெல்லாம் நிற்கும். ஏகப்பட்ட பேருந்து நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த பேருந்துமே எடுக்கப்படவில்லை. அங்கே வந்து ஆர்டர் கொடுக்கல. டிரைவர்கிட்ட போய் கண்டக்டர் கேட்டோம்னு வச்சுங்களேன், எங்களுக்கு வந்து அவங்க மேலிடத்துன்னு சொன்னால் தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நைட்டு ஃபுல்லாகவே அங்கேயும் டிவிக்கு என்ற குரல் ஒலித்திருக்கிறது. நீ அங்கே நிப்பாட்ட வச்சாலும் இந்த ஒலி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வைப்ரேஷன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒழிச்சிருக்குது தலைவரே. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் பிளான் போட்டு கிளின்னு கிளிலாம் நினச்சாலுமே உங்களை கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் சோழி இந்த 2026 தேர்தல் முடிஞ்சிச்சு. 4ஆம் தேதியோட, அதாவது மே 4ஆம் தேதியோட திருட்டு திராவிடத்தின் சோழி முடிந்து விட்டது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நடந்த அந்த வாக்கு சதவீதத்தை பார்க்கும் பொழுதும் நீங்கள் பண்ண விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதை கனிமொழிகிட்ட கேட்குறாங்க, டிவிக்கே வந்து வதந்தியை பரப்புறதுன்னு சொல்லி அப்பட்டமாக சொல்கிறீங்க. அப்போ வந்து இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்களா மேடம்? நீங்கள் போனீங்களா மேடம்? நீங்கள் அப்போ நேரில் பார்த்தா தானே தெரியும். ஏன் பஸ் வந்துச்சு, நேற்று 2 நாளைக்கு முன்னாடி வந்த பஸ்ஸெல்லாம் இன்றைக்கி ஏன் வரல அப்படின்ற கேள்விகள் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? அப்போது இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் செங்கல்பட்டுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறமே பெரம்பலூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கண்டெய்னரை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ரோட்டில் டிராஃபிக் ஏற்படுத்தியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அங்கங்கே 1 hour 2 hour வந்து வெயிட்டிங்கில் வேறு போட்டிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருச்சி, அந்த பக்கம் பெரம்பலூர், இந்த பக்கம் அரியலூர், இப்போ இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் போகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 5:30 மணி 5:45 அப்படி போய் இறக்கி விடுங்க. அப்போ வந்து அவங்க ஓட்டு போட 6 மணிக்குள்ளே போக முடியாதுல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்காங்க மட்டும் பாருங்கள் மக்களே. ஆனால் நீங்கள் வந்து காட்டிட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இது 4ஆம் தேதி கண்டிப்பாக தெரியும். இந்த திருட்டு திராவிடத்தை, அதாவது இந்த திருட்டு திராவிடத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டீங்க அப்படின்றதை நம்பலாம். இது 4ஆம் தேதி கன்ஃபார்ம் செய்யப்படும் அப்படின்றதை நம்பலாம். எந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாமல் இருக்க முடியாது. திரும்ப திரும்ப இதை நான் வந்து சொல்லிகிட்டே தான் இருப்போம். ஊடகங்கள் வந்து நிறைய ஊடகங்கள் வந்து மறைச்சிட்டாங்க. சமூக வலைதளங்களில் அந்த பகுதியில் போனவங்களும் சில யூடியூபர் மட்டும்தான் இதை எடுத்து போட்டிருக்காங்களே தவிர மற்ற எல்லாருமே மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊடகங்கள் வந்து விலைக்கு போனது இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ கேவலமாக நடந்திருக்காங்க தெரியுங்களா? சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில் கள்ள ஓட்டு போட போயிருக்காங்க. அங்கே தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் தான் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறவங்கலாம் பிடிப்பாங்க. ஆனால் இந்த தடவை டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதற்காக வந்து துரிதமாக செயல்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் பறக்குமுறைக்கிட்டையும் இதெல்லாம் கூறியிருக்கிறார்கள். சேப்பாக்க தொகுதியிலும் பிரச்சனை. அதுக்கப்புறம் துறைமுகம் தொகுதி இருக்குது. இது சேகர்பாபு, அவர் பெரிய ரவுடி மாதிரியே சொல்லி தெரிகிறார். நிறைச்ச சேகர்பாபு அவர்கள் வந்து நிறைமுடி சேகர்பாபு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சேகர்பாபுன்னா பிரியா வந்து மேயர் பிரியா வந்து ஞாபகம் வந்துடும் சொல்லிட்டு. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் வந்து சமூக வலைதளங்கள் நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரியே சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றும் நடக்காது. இவர் தொகுதியிலையும் வந்து பிரச்சனைங்க. அங்கே வந்து தமிழக வெற்றி கழக வேட்பாளரை வந்து அடிக்க துணிஞ்சிருக்கிறாங்க. அவரை மயக்கம் போட்டு கீழே வந்துருக்காரு. அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே நீங்கள் ரவுடிசம் பண்ணதை தொடர்ந்துட்டு இருக்கீங்களா? அதுக்கப்புறம் திருச்சியில் நேரு அங்கே ஒரு ரவுடிசம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி தொகுதியிலும் பிரச்சனை. அப்போது இப்போ நம்ம ஆல்ரெடி சமூக வலைதளங்களில் இவங்களாம் பிரச்சனைக்குரிய அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் தெரியுங்களா?
இவங்கெல்லாம் திரும்ப 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 நாங்கள் எலெக்ஷன் வரப்பையும் நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே வராங்க. மக்கள் அந்த தொகுதியிலையும், அதாவது உதயநிதி ஸ்டாலின்லாம் தோந்து போயிட்டாரு, குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோந்து போயிட்டாருன்னா என்ன அவன் நினச்சி பாருங்களேன். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தியாக இருக்கும். இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி திமுக தோந்தாலும் பரவாயில்லடா, நாங்கள் தோக்கக்கூடாதுடா. உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, இந்த முக்கிய புள்ளிகளாக இருக்கார் பார்த்தீங்களா, அடிக்கடி சமூக வலைதளங்களில் சர்ன்னு பிரேக்கிங் நியூஸ்னு வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிவிட்டு பிரேக்கிங் நியூஸ்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. திரும்ப திரும்ப அவங்க ஆட்சி வரும்போதெல்லாம் இவங்க வந்து அமைச்சராகவும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ நின்றுட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஓட்டு போட மாட்டார்கள். ஆனால் இவர்கள் பணம் கொடுத்தும் கள்ள ஓட்டு போட்டும் வருவதற்காக துணிந்த இடங்கள் தான் இந்த இடங்கள் எல்லாம். மக்களே, இந்த இடங்களிலும் நீங்கள் சம்பவம் பண்ணியிருக்கிறீர்கள், உங்கள் வாக்கை சிறப்பாக செலுத்தியிருக்கிறீர்கள் என்பது சிறப்புமிக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. 4ஆம் தேதி சிறப்பாக நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்றத நம்பலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எடப்பாடியார் தொகுதியில் கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா 91% வாக்குகள் வந்து அதிகமாக பெற்றிருக்கிறது. அப்போ எடப்பாடியாருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை வாக்களிச்சிருப்பாங்கன்னு மட்டும் பாருங்க. குறைந்த வாக்கு சதவீதம் வந்து கன்னியாகுமரி தொகுதியில் 75% சம்திங் வாக்கு சதவீதம் வந்து பதிவாகி இருக்கிறது. அப்போ இங்கே எத்தனை சதவீதம் அதிகமாக வாங்கியிருக்கும் தொகுதிகளையும் மக்களின் நம்பிக்கையும் பெற்றிருக்கும் இடங்களையும் பாருங்க. இதுவரைக்கும் அந்த தேர்தலில் எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் வாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் வருகைக்கு அப்புறம் வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதையும் நாம் நினைவு கூற வேண்டிய நிலையில தான் இருக்கிறோம். ஏன்னா மக்கள் வந்து அவங்களோட ஆள் மனதுல எந்த அளவுக்கு இந்த ஆட்சி மேல வெறுப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இப்ப காட்டிட்டாங்க. நீங்க இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய தொகுதியில, அதாவது டிஎம்கே தொகுதியில வந்து 2000 25,000 வரை பணம் பரிமாறப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வாக்குக்கு 2000 25,000 அப்படின்னா 4 பேர் 5 பேர் நீன்னு வச்சுங்களேன், 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய். அப்போ எவ்வளோ பணங்கள் இவங்க வந்து சம்பாரிச்சிருப்பாங்கன்னு பாருங்களேன். அப்போ இவங்கெல்லாம் வந்து இலவசங்களை அறிவித்தாலுமே மக்கள் இந்த தேர்தலை கண்டுக்கவே இல்லைங்க. ஒரு விஷயம், இதுதான் முக்கியமான விஷயம். இலவசங்களை எடப்பாடியார் அவர் அறிவித்த விஷயங்களும் சரி, இந்த பக்கம் டிஎம்கே அறிவித்த விஷயங்களும் சரி, இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனால் இந்த பணம் கொடுக்கும் விஷயம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நன்கு உணர்ந்து பார்த்தீங்கன்னா இரு கட்சிகளுமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, அது பெருசா வந்து நிரூபிக்கப்படலை. ஆனால் ஏடிஎம்கே டிஎம்கேவும் தொடர்ந்து பணம் பட்டுவாடா செஞ்சிருக்கிறாங்க. இதுல திமுக வந்து அதிகபட்சமாக ஒரு வாக்குக்கு 25,000 கொடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வந்திருக்குது. லால்குடியில இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 300 கோடிக்கு மேல அங்க வந்து பாத்தீங்கன்னா பறக்கும் படையினர் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் பணம் பட்டுவாடா பின்னாடி நீங்க பிடிச்சாலும் கொடுத்துட்டே தான் இருப்பான்னு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி தொகுதியெல்லாம் வந்து சொல்லவே முடியலன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு பணத்தை இறைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க பணத்தை இறைச்சாலுமே எத்தனை தொகுதியில ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஓரளவுக்கு பணம் கொடுத்த தொகுதியில் மட்டும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இங்க மறைமுகமாக முன்னாடியே கொடுக்கப்பட்ட அந்த பணம் பட்டுவாடெல்லாம் இருக்கிறது. இதற்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பெருசாக கண்டுகிட்ட மாதிரியே தெரிலங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா வந்து செயல்பட்டாங்க. ஆனால் இந்த டைம்ல அதுக்கு ஸ்ட்ரிக்டா செயல்பட்ட மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பணம் பட்டுவாடை வந்து தொடர்ந்து எல்லா தொகுதிகளிலுமே வந்து மக்களிடையே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாற்றம் கண்டிப்பாக உருவாகும். அது விஜயால், அதாவது விஜயின் வருகையால் உருவாகும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட அந்த கடைசி ஸ்பீச் இருக்கு பார்த்தீங்களா, எலெக்ஷன் முடிகிற அந்த நாளில் வந்து சென்னையில் வந்து ஸ்பீச் கொடுத்தாரு பார்த்தீங்களா, சரியான சம்பவங்க. விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இதற்கு முன்னாடி சட்டசபையில ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து பேசினார் தெரியுங்களா, வெக்கமான சூடு சுரலாம ஒரு பொய்யை சொன்னார் தெரியுங்களா, கரூர் நடந்த சம்பவத்திற்கு விஜய் தான் காரணம்னு சொல்லி போட்டு ஒட்டச்சாரு பாருங்க விஜய். நான் வந்து போலீஸார் கொடுத்த அந்த டைமுக்கு நான் வந்தேன். போலீஸார் கொடுத்த அந்த, அதாவது போலீஸார் சொன்ன அந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் உடன்பட்டேன். நாமக்கல்ல இருந்து வந்ததை லைவா பார்த்தாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துச்சு. அப்படி இருக்கும்போது சட்டசபையில வந்து ஏன் மேல குறை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்தி சொன்னார் பார்த்தீங்களா. அதற்கப்புறம் உங்களுடைய நண்பன், நட்பு ரீதியாக இருந்த செந்தில் பாலாஜியை எதுக்கு கோவைக்கு ஓட விட்டீங்க? கருவில் நிற்க வேண்டியதானே? இன்னுதான் பாரு, நீ காசை வந்து ஒருத்தருக்கு 25,000 கொடுத்தீங்கல்ல, 1 லட்சம் கூட கூட ஜெயிச்சு தான் பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா. விஜய் அந்த நேரத்துல அந்த 25 நிமிட பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, ஒட்டு மொத்த இந்த திராவிட கழகம் தீய சக்தி, இந்த திராவிடத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா கழுவி ஊத்திட்டாருங்க.
அந்த அளவுக்கு அடிச்சு பேசியிருக்காரு. அதுவும் ஒரு காரணம். அதுக்காகவே ஒரு 3-4% உயர்ந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு செல்வாக்கை பெற்றிருந்த விஜய் அவர்கள் வந்து அந்த கடைசி ஸ்பீச் இருக்கு பார்த்தீங்களா, கண்டிப்பா எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சுட்டார் அப்படின்னே சொல்லலாம். இதுவும் வாக்கு சதவீதம் உயர்வதற்கும் விஜயின் வாக்கு சதவீதம் உயர்வதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது அப்படின்னே நம்ம ஆணித்தரமா சொல்லலாம். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது விஜயின் தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அளப்பரியாத இருக்கும் அப்படின்றதை நம்பலாம். எல்லாருமே சொன்னாங்க 15 அல்லது 20லேருந்து 22% இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 27% வரை வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் 31% சொல்லியிருந்தேன். ஆனால் எத்தனை தொகுதி வாங்குவார் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போறோம் ஒரு சில நாட்களில். ஆனால் 31% விஜய் அவர்கள் வாக்கு வாங்குவார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க. அதாவது அடிக்கடி சொல்லிட்டு வந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் வருகை தந்த பொழுது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு முக்கியமானவர்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த சமூக வலைதளங்கள்ல இந்த திமுக எப்படி தெரியுமா திசை திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா நடிகரெல்லாம் நாட்டை ஆள முடியாதுங்க, இப்படி யார நடிகரை வச்சு இப்படி சொல்ல வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் வந்து விஜய்க்கெல்லாம் வராது, சும்மா 2 தொகுதி 3 தொகுதி தான் வாங்குவார் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் சமட்டி அடி விழும் அளவுக்கு இந்த தடவை விஜயின் தாக்கம் இருக்கும். இதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரும் பொழுதும் வாக்கு செலுத்தி அடுத்து வந்து நம்ம சோழி முடிய போகுது அப்படின்னு தெரிகிற வரைக்குமே இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்ததுன்னு மட்டும் மக்கள் நீங்க பார்த்துருங்க. அதில் கிளாம்பாக்கம் சம்பவம் முக்கியமான சம்பவங்க. இதற்கு வந்து அவங்க ஒட்டு ஒதுக்கிட்டு கனிமொழிலாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நீங்க இன்னும் வெளியே வரும். அதெல்லாம் நீங்க வந்து பார்க்க தான் போறீங்க. கண்டிப்பா இந்த திருட்டு திராவிடத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டீர்கள் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.